Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் சுக்கா ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் சுக்கா செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி அதுவும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறப்போ அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம அதையும் கொஞ்சம் வதக்கி விடணும். அப்போ தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகும். இதை ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டால் போதும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரணும். இப்போது நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் எப்போதுமே நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் தூசி அழுக்கெலாம் இருக்கும். இப்போ மஷ்ரூமை சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டால் போதும். இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்குவோம். மசாலா நம்ம வதக்குறப்பவே அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போயிடும். மஷ்ரூமில் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். மஷ்ரூமில் நிறைய தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க வேணாம். அப்படியே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மஷ்ரூமில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த மஷ்ரூம் சுக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கலக்கி விட்டுக்கலாம். இதை இன்றைக்கி மூடி போட்டுலாம் வேக வைக்க போகிறதில்ல. அப்படியே ஓப்பன்லேயே வச்சு தான் குக் பண்ண போகிறோம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணுவோம். தண்ணி சுண்டி மஷ்ரூமும் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சுட்டு அப்படியே விடுங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சுண்டி மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுற அளவுக்கு அப்படியே ஓப்பன்லேயே வச்சுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் சுண்டி எப்படி சுக்கா சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இப்போ பெப்பர் பவுடரை லைட்டாக நம்ம சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம மஷ்ரூமோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நம்மளோட மஷ்ரூம் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் இருக்கிற தண்ணிலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா மட்டன் சுக்கா மாதிரி நான் வெஜிடேரியன் ரெசிபி மாதிரி இருக்குது. இதை வெஜ் ரெசிபி டேஸ்ட்டுக்கே இருக்காது. பாருங்கள், செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளோட மஷ்ரூம் சுக்கா ஹீட்லேயே இன்னும் நல்லா ட்ரை ஆகி திக்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ப்ரான் சுக்காலாம் செய்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கர்ட் ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இது சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி அதில் சுக்கா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஷ்ரூமை பார்த்தாலே பாருங்கள் நல்லா டெம்டிங்காக ஆகுது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் மஷ்ரூம் வாங்கினீங்கன்னா நான் செஞ்ச மாதிரி இந்த சுக்கா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம AL ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.